Hi all, welcome to my vlog and previous video ஓட continuation இது. It's Friday to afternoon routine தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்து நான் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் எழுந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு கிளம்பிட்டாங்க அண்ட் நானும் பாப்பாவும் மட்டும்தான் இருந்தோம். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் நான் போயிட்டு பாப்பாவுக்கு லஞ்ச்லாம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வேலையாக வந்து பாப்பாவை அமைதியாக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்பிள் தான் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ தான் வந்து நிம்மதியாக வேலை செய்ய முடியும், இல்லாட்டி வந்து எல்லா பொருளையும் களைச்சி போட்டுருவான், கிச்சனே ரெண்டாக்கிட்டு போயிடுவான். என்ன பண்ணுறது, அவங்கள தடுக்க முடியாது. மிட் மார்னிங் வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஃப்ரீசரில் குல்ஃபி இருந்துச்சு, அதை தான் எடுத்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் உள்ள போயாச்சு. எனக்கு ரொட்டீனாக ஒரே மாதிரி வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு சேஞ்ச் வந்து எனக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பீஸ் இல்லாத மாதிரியே இருக்குது எனக்கு. ஏன்னா அவனும் அமைதியாக உட்காந்தா பரவாயில்ல, அவனும் அமைதியாகவே உட்கார மாட்டானா. எல்லா வேலையும் நான் வந்து நீட் பண்ணிகிட்டே வருவேன், அவன் வந்து பின்னாலேயே வந்து எல்லாத்தையும் வந்து கலச்சி வச்சுட்டே வருவான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு, எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இல்லையா, ஏன்னா பேபிஸ்னால அப்படி தான் இருப்பாங்க, அது நம்ம எதுவுமே வந்து தடுக்க முடியாது. பூஜா ரூமில் தான் வந்து அவனோட டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அங்கேயே விளையாண்டுட்டு அங்கேயே வந்து அவன் எல்லாத்தையும் கலைச்சி கூட போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹாலில் தான் வச்சுருந்தேன். ஆனால் ஹாலில் வந்து ஃபுல்லாக வந்து மிஸ் ஆகிடுற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தும் அவன் கொஞ்சம் திங்ஸை ஹாலில் தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் ஹாலில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைம்லாம். அவன் பார்த்திங்கன்னா ஆப்பிள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். பூஜா ரூமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸ் போட்டு வச்சுருந்தான். நான் போன கிளிப்பில் காமிச்சிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, ஃபுல்லாக வந்து பரப்பி வச்சுருந்தான். அப்படியே விளக்கு கூட நான் வந்து குளிர வைக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே அவன் எல்லா டாய்ஸையும் வந்து பார்த்ததுனால கலைச்சி போட்டுட்டு இது என்ன அது என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தான். ஆப்பிள்லாம் காலி ஆகிடுச்சு போல். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. அதுக்கப்புறம் நான் உள்ளே அலோவ் பண்ணல, ஏன்னா அலோவ் பண்ணேன்னா வீடை ரெண்டாக்கிடுவாங்க. கிச்சனில் இருக்கிற எல்லா சமமும் கீழே தான் இருக்கும், நடக்கக்கூட வந்து ஸ்பேஸ் இருக்காது. இதனால் நான் ஒரு முறை கீழே கூட விழுந்திருக்கேன். அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருவான். அடம் பண்ணால் ஒரு வேலை வந்து நம்ம செய்யக்கூடாது பசங்களுக்கு, அதுவே வந்து அவங்களுக்கு பழக்கமாயிடும். அடம் பிடிச்சா கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அவன் அடம் பிடிச்சான்னா பரவாயில்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் முறைக்க வந்து உட்காந்துட்டே தான் இருப்பேன். எதுவுமே டக்குன்னு எடுத்து அவனுக்கு கொடுத்துடவே மாட்டான், அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வேல்யூ என்னன்னு புரிய வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அது கேட்க மாட்டாங்க. அதோட வேல்யூ வந்து எடுக்கக்கூடாது, இது வந்து காஸ்ட்லி, இல்லை இது வந்து கீழே போட்டால் உடஞ்சிடும், ஒன்ஸ் வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி காசு போட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோன்னா ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எடுக்க மாட்டாங்க. திருப்பி அதை எங்கேயாவது கீழே பார்த்தாங்கன்னா கூட நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. பாப்பாவுக்கு வந்து வெண்டைக்காய் ரைஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காவும் பொட்டேட்டோவும் போட்டு நான் பருப்பு சாதம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கையோடு வந்து எல்லாத்தையும் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீனும் பண்ணியாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ரையிங் ஸ்டாண்டில் வைக்கிற சாமான்லாம் அப்பப்போ எடுத்து வச்சுடுவேன், காஞ்சதுமே எடுத்து வச்சுடுவேன் கையோட. ஏன்னா அதில் தான் வந்து நான் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ண வைக்கிறேன். ஸோ தட் பாத்திரம் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி எடுத்து வச்சுட்டு வைக்கிறதுக்கு கடுப்பாக இருக்கும். அதனால் அப்பக்கப்போ வாஷ் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுடுவேன். கீழே வந்து டோர்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்னிஷ் பண்ணி இருந்துச்சுன்னா பாப்பா வந்து எடுக்க மாட்டான் எதையுமே. அதுக்கு வந்து நம்ம ஒரு கிளிப் போட்டு கூட வச்சுக்கலாம், ஸோ தட் அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது.
ஓப்பனில் இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. எட்டுற மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேயே வச்சு விளையாண்டா கூட பரவாயில்ல, ஹாலில், பெட்ரூமில், பூஜா ரூம்லன்னு போட்டு வச்சுட்டு வந்துடுறான். தேடி எடுத்துகிட்டு வர்றதுக்காட்டியும் போதும் போதும்னு ஆகிடும் எனக்கு. இருக்கிற வேலையில் இது வேலையா அப்படின்ற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸு. அம்மா வந்து பூஜை பண்ணிவிட்டு வளையல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையே நான் இப்போ தான் வந்து போடுறேன். ஆக்சுவலி 1 வீக் கழித்து இப்போ தான் வந்து போடுறேன். ஸோ எப்போ வந்து நான் கிச்சன் யூஸ் பண்ணாலுமே என்னோடய ஸ்லாப்ஸு, ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நான் வந்து பிளேஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ தட் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அது பிளேஸில் வச்சிடுறதுனால எதுவுமே கலையறதில்ல. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ்லலாம் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ தான் ஹேண்டியாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ பிடிச்சி குடிக்கணுன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், எழுந்து போகணும் அப்படின்றதுனால. ஹாலில் வந்து ஹேண்டியாக ஸ்லாபில் ஷெல்ஃப்லலாம் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 1 லிட்டர் பாட்டில்ஸ் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பேன். ஏன்னா 4 லிட்டர் கிட்ட தண்ணி குடிக்கணும் இல்லையா? அதனால் எடுத்து வச்சுருவேன். நான் பார்த்திங்கன்னா பூஜா ரூமில் தான் வந்து க்ராசரி ஐட்டம்ஸு, பேக்குடு பிரித்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நியூ பேக்கேஜு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஆல்ரெடி டாப் ராமன் நூடுல்ஸ் வந்து ஒரு பேக்கேஜாக ஃபேமிலி பேக் வந்து வாங்கியிருந்தேன்னா, ஸோ அதிலேருந்து ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்து போட்டு நான் எனக்கு மட்டும்தான் செஞ்சுக்க போகிறேன். எனக்கு ஏதோ நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் வந்து நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நார்மலாக எப்பயும் போல் தான் அப்படியே அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டை வந்து அதில் போட்டுட்டு அண்டு அந்த மசாலா மட்டும் பிரித்து கொட்டிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சிம்பிளாக. எந்த வெஜ்ஜஸும் நான் ஆட் பண்ணிக்கல, ஜஸ்ட் இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் பை த வே பாப்பாக்கும் வந்து ஃபுட் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தான் வந்து வச்சிட்ருக்கேன் பிளேட்டில். அண்ட் அப்படியே நெய்யும் விட்டுட்டு அவனுக்கு நட்ஸ் பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அவனுக்கு ஊட்டும் போது எனக்கும் வந்து பக்கத்தில் நூடுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே நானும் கையோடு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நூடுல்ஸ் செஞ்சதுக்கப்புறம் ஃபோர்க் தான் தேடினேன், ஃபோர்க் வந்து கிடைக்கல. ஸோ தட் வந்து சாப்ஸ்டிக்ஸ் தான் இருந்துச்சு. சரி அதிலே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த கொரியன், சைனீஸ்லாம் பார்த்து எனக்கு இந்த சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதுலேயே வந்து மோஸ்ட்லி நான் நூடுல்ஸ் செஞ்சேன்னா அந்த சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட்டு வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து ஈஸியாக அது பழகிடுச்சு. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.